பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடைய அரசியல் பாதை குறித்த முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு. இதுதான் இன்னைக்கு ஒரு தமிழகத்துல மிக முக்கியமான ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலோட முடிவுகள், அதன் பிறகு நடக்கக்கூடிய அரசியல் கணக்குகள், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில பாரதிய ஜனதாவிலிருந்து விலகி வந்து ஒரு புது கட்சியும் ஒரு புது இயக்கத்தையும் தொடங்கி இருப்பதாக அண்ணாமலை அறிவித்திருப்பது அப்படிங்கிறது தான் இந்த பரபரப்புக்கே ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்பு பாஜகவினுடைய மாநில தலைவர் அப்படிங்கிற பொறுப்பிலிருந்தே அண்ணாமலை நீக்கப்பட்டார். அப்போ அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்காகத்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டிருந்தது. புதிய மாநில தலைவராக பொறுப்பேற்று இருந்த நயினார் நாகேந்திரன் தலைமையில் பாஜக சட்டமன்ற தேர்தலை சந்திச்சாங்க. அந்த தேர்தலில் கூட அண்ணாமலை பட்டும் படாம தான் தேர்தல் களத்தில் தன்னுடைய பணியை முடுக்கி விட்டிருந்தாரு. இன்ஃபேக்ட் அவர் போட்டியிட போவதில்லை, தலைமை சொன்ன இடத்துல சென்று பரப்புரை செய்வேன் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தாரு. அதுவுமே அந்த தேர்தல் நேரத்தில் மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாறியிருந்தது. ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய திட்டங்களை அவர் ஏற்கனவே முன்கூட்டியே வடிவமைச்சிட்டாரு அப்படிங்கிற விஷயங்கள் தான் அவர் தரப்பிலிருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு தகவலாக இருக்கு. அப்போ அந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணியில் இருந்த பாஜக 27 இடங்களை கேட்டு வாங்கி ஒரு தொகுதியில் மட்டும்தான் வெற்றி பெற்றது. கட்சியினுடைய நட்சத்திர வேட்பாளர்களாக பார்க்கப்பட்ட மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், இப்படி இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் எல்லாம் தோல்வியை தழுவினாங்க. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருந்த 11% வாக்கு வங்கி அப்படிங்கிறது 2% குறைந்து போனதுங்கிறது தான் பாஜகவிற்கே மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம். இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு இடையில தான் பாஜகவினுடைய முன்னாள் தலைவரான அண்ணாமலை 2 நாட்களுக்கு முன்பாக திடீர்னு டெல்லிக்கு புறப்பட்டு ஒரு பயணம் மேற்கொண்டார். அவர் பாஜகவிலிருந்து முழுமையாக விலகிக் கொள்வதாக தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கட்சியினுடைய தேசிய தலைவர்கிட்டமும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்தித்து 5 பக்க விளக்க கடிதத்தையும் கொடுத்திருக்கிறார். அந்த நிகழ்வுக்கு பிறகாகத்தான் இறுதியாக ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக அண்ணாமலை புதிய கட்சியை தொடங்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அது என்ன கட்சி, எப்படியாக இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை அண்ணாமலையே வெளியிடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் 5ஆம் தேதி அன்று அவர் என்ன முடிவெடுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை சோசியல் மீடியாவில் வெளியிட்டார். அதுதான் தற்போதைக்கு ஒரு புது அமைப்பு. அதன் பிறகு அதில் எல்லாரையும் இணைத்து அரசியல் பழக்கிய பிறகாக புதிய கட்சி தொடங்கி 2031 பொது தேர்தலை சந்திப்பது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு தகவலாக அண்ணாமலையால் முன்வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, அவருடைய ராஜினாமா கடிதத்திற்கு பிறகு அந்த ராஜினாமாவை பாஜக தலைமை ஏற்குமா அப்படிங்கிற பல்வேறு யூகங்கள் பேசப்பட்டு வந்தது. ஏன்னா அண்ணாமலை மாதிரியான ஒரு கீ பர்சனாலிட்டியை விட்டு கொடுக்கறதுக்கு பாஜக முன்வருமாங்கிற கேள்வியும் இருந்தது. இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் அதிகாரப்பூர்வமாக அண்ணாமலையினுடைய கடிதம் ஏற்கப்பட்டதாகவும் அவருடைய முடிவை ஏற்றுக்கொள்வதாகவும் பாஜக தலைமை அறிவித்தது. அந்த அறிவிப்பு வெளிவந்த கையோடு 1 மணி நேரத்திற்குள்ளாக தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜில் அண்ணாமலையும் செய்தியாளர்களை சந்திச்சு நிறைய விஷயங்களை மக்கள் கிட்ட முன் வச்சாரு. அதே நேரத்தில் கடந்த காலங்களில் என்ன நடந்தது அப்படிங்கிறதையுமே தன்னுடைய இந்த வலைத்தள பகிர்வில் அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தார். இப்போ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக அரசியல் களத்தில் பாஜக இருந்த நிலையிலிருந்து தற்போது அண்ணாமலை விலகி இருந்து அண்ணாமலை தொடங்கக்கூடிய அந்த கட்சி அப்படிங்கிறது என்ன மாதிரியான அடிப்படையான அரசியலை முன்வைக்கும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருந்தது. அதை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாகவும் தன்னுடைய அரசியல் பார்வை நிலைப்பாடு அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் இருக்கும் அப்படிங்கிறதையும் அண்ணாமலை தன்னுடைய அந்த விளக்கத்தில் கொடுத்திருந்தாரு. ஏற்கனவே டிசம்பர் 4ஆம் தேதி, அதாவது 2025 தன்னுடைய இந்த பாஜகவிலிருந்து விலக வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவை நோக்கி தான் நகர்ந்ததா அந்த பதிவில் அண்ணாமலை குறிப்பிடுறாரு. அப்போ கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலாகவே அவர் பாஜகவில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய மனநிலையில இல்லைங்கிறத தான் அவருடைய பதிவு வெளிப்படுத்துறதா இருந்திருக்கு. 18 மாதங்களாக எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே வர்றேன். டிசம்பர் 4ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சிக்கு சொன்னேன், நான் கட்சியிலிருந்து வெளியே செல்ல இருக்கின்றேன், இன்னைக்கே உங்களை நான் தயார்படுத்த விரும்புகிறேன், அதனால் நீங்கள் நாளைக்கு நான் எடுத்தோம் கவுத்தம் ஒரு முடிவெடுப்பதாக நீங்கள் நினைக்கக்கூடாது. டிசம்பர் 4, 2024 25 பாரதிய ஜனதா கட்சிக்கு சொல்லியிருந்தேன். தேர்தல் பணியை முடித்துவிட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதுவும் இந்த கட்சியினுடைய ஒரு உண்மை தொண்டனாக கட்சி சொல்லியிருக்கிறாங்க, தேர்தல் பணியை முடித்துவிட்டு மே கடைசி வரை நம்முடைய பணியை செய்துவிட்டு தான் வெளியே வரணும் அப்படின்னு. அடுத்து நாம் என்ன செய்ய போறோம்?
அதே நேரத்தில் தமிழகத்தில் தற்போதைய அரசியல் சூழலை பொறுத்து பார்க்கும் பொழுது ஒரு வலுவான எதிர்க்கட்சியை கட்டமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அது இளைஞர்களை உள்ளடக்கிய ஒரு கட்சியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலையும் அதுக்கான ஸ்பேஸ் நமக்கு உருவாகியிருக்கு அப்படிங்கிறத உணர்ந்ததாகவும் அண்ணாமலை கட்சி தொடங்குவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுகங்கிறது இதுவரைக்கும் வலிமையான ஒரு சக்தியாக இருந்த நிலையில் 2026 தேர்தல் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு அரசியல் மாற்றத்தையே கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது ஒரு புது கட்சியாக 2 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மையான அந்த மக்களினுடைய ஆதரவு இருந்தது. கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள், 108 இடங்களில் வெற்றி, இப்படியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் அரசியல் பாதையினுடைய மாற்றத்திற்கே ஒரு அடித்தளமான விஷயமாக பார்க்கப்பட்டது. ஸோ அந்த அடிப்படையிலிருந்து அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய ஆதரவு குரல் அப்படிங்கிறது இளைஞர்கள் மத்தியில் இருக்கும் பொழுது அதை தன்னுடைய கரியருக்காகவும் மக்களினுடைய நலன் சார்ந்தும் ஒரு கட்சியாக தொடங்கலாம் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து தான் அண்ணாமலை பாஜகவிடமிருந்து விலகி இந்த முடிவு எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்போ அண்ணாமலை வைத்திருக்கக்கூடிய இந்த அரசியல் பார்வை இருக்குல்ல, அது புதிய அரசியல் புதிய பாதை அப்படிங்கிறத முன்வைக்கிறாரு. அது என்ன புதிய அரசியல் புதிய பாதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கல்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத நான் முன்னெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு தனி மனித துதிப்பாடக்கூடிய ஒரு அரசியல், இல்லைன்னா ஒருத்தரை போற்றக்கூடிய ஒரு அரசியலை நான் முன்னெடுக்க மாட்டேன், இது எல்லாருக்குமான ஒரு காமன் மேல் பாலிடிக்ஸா இருக்கும் அப்படிங்கிறதையும் அண்ணாமலை தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. நாம எல்லாருமே காமன் மேன் பொலிட்டீஷியன்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி தான் மக்கள் நம்மளை பார்க்க போறாங்க. தூரத்திலிருந்து நாம் கை காட்ட போவது கிடையாது. ஏன்னா நாம் யாரும் அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வரவில்லை, அப்படிப்பட்ட வளர்ப்பு நமக்கு இல்லை, நாம் யாரும் அப்படி இல்லை, தமிழனுடைய கலாச்சாரமும் பண்பாடும் இல்லை. அதெல்லாம் கூட நம்முடைய அரசியல்ல முதல் நாள்ல இந்த கல்ட்டு பாலிடிக்ஸ்லேருந்து நம்ம வெளியே வரணும். அரசியல் மாற்றம்னு சொல்றாங்க, ஆனால் அதே கல்ட்டு பாலிடிக்ஸ். அப்போ மக்களுக்கான ஒரு அரசியல் தளமாகவும் அரசியல் களமாகவும் தன்னுடைய இயக்கம் இருக்கும் அப்படிங்கிறத அண்ணாமலை குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லை, தன்னுடைய விலகல் அப்படிங்கிறது பாஜகவில் எதை நோக்கி இருந்தது அப்படிங்கிறதையும் அவர் முன் வச்சிருக்கிறாரு. தேசிய அளவிலான ஒரு கட்சியாக இருந்தாலும் தமிழகத்தில் மாநில அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்வைத்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இதை பற்றி நான் பல முறை கட்சியோட தலைமை கிட்ட அதிருப்தியோடையே வெளிப்படுத்தியிருக்கேன். அந்த அதிருப்தியிலேருந்து தான் நான் பயணித்தேன். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய முடிவை முன்னாடியே நான் சொன்ன போது கூட தேர்தல் பணிகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தன்னுடைய முடிவை நோக்கி நகர வேண்டும் அப்படின்னு கட்சி தலைமை கேட்டுக்கொண்டாங்க. அந்த அடிப்படையிலிருந்தே கட்சியினுடைய விஸ்வாசிங்கிற அடிப்படையில் அவங்க கொடுத்த ஒரு பொறுப்பை நான் முடிச்சுட்டு எனக்கான ஒரு பாதையை நான் தேர்ந்தெடுக்க தொடங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. புதிய அரசியல் இயக்கமாக அதை உருவெடுக்க முடிவெடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஆனந்தமா ரொம்ப அன்போடு தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் இயக்கத்தை நான் தொடங்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் தன்னுடைய அந்த விளக்கப்பதிவில் வெளியிட்டிருக்கிறார். ஸோ இனிமே தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் என்ன நிகழ்வு இருக்கும் அப்படிங்கிறத அண்ணாமலை சொல்லக்கூடிய விஷயத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு கட்சியாக அண்ணாமலை தன்னுடைய கட்சியை வளர்த்தெடுக்கத்தான் அல்லது உருவாக்கத்தான் இந்த மாதிரியான ஒரு திட்டமிடல்ல பாஜகவிலிருந்து விலகி இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்காகத்தான் 2031 தேர்தலை முன்னிறுத்தி அதுக்குள்ளாக கட்சியை வலுப்படுத்தணும். முதல்ல அரசியல் புரிந்தவர்கள் அந்த கட்சிக்குள்ள வரணும், அப்படி புரியாதவர்களுக்கு ஒரு பயிற்சி தரணும், அவர்கள் அரசியலுக்கு பழக்கிய பிறகாக ஒரு கட்சியாக உருமாற்றி அந்த கட்சி தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான பிரதான நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு கட்சி அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனோட கட்டுப்பாட்டில் இல்லாமல் அது எல்லாருக்குமான ஒரு கட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதையுமே தன்னுடைய இந்த பதிவில் அண்ணாமலை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தான் நிரந்தரமான ஒரு தலைவர் கிடையாது, நிரந்தரமான எம்பி எம்எல்ஏ அப்படிங்கிறது கிடையாது. அது எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட இவ்வளவு சைக்கிள் தான் ஒருத்தருக்கு இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாமே அண்ணாமலை தொடங்கக்கூடிய அந்த கட்சிக்கு மிக முக்கியமான ஒரு கிரைட்டீரியாவை அவர் வச்சிருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதே நிலையில் அண்ணாமலை கட்சி தொடங்குவார் அப்படின்னு சொல்லப்படும் போதே எல்லாரும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு தேசிய பார்வை கொண்ட மாநில கட்சியாக அவர் தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் அவருடைய புது இயக்கம் அல்லது புது அமைப்பு பின்னாட்களில் கட்சியாக மாறும்போது அந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிற கேள்வியும் எதிர்பார்ப்பும் இருக்கு. ஆனால் தமிழகத்தோட அரசியல் சூழலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிறைய மாற்றங்களை புது மாற்றங்களை ஒவ்வொரு நாளும் அரசியல் களம் அப்படிங்கிறது சந்திச்சுக்கிட்டே இருக்கு. தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி அப்படிங்கிறத எவ்வளவு பிரச்சனைகளோடு சில கூட்டணிகள் அமைந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். தேர்தலுக்கு பிறகாக போஸ்ட் போல்ல நடந்த நிகழ்வுகள், கூட்டணி மாற்றம், இது மாதிரியான நிறைய விஷயங்களையும் தமிழக அரசியல் களம் சந்திச்சு கூட்டாட்சி அப்படிங்கிற
ஒரு இடத்தை நோக்கி, கூட்டணியோடு இருக்கக்கூடிய ஆட்சி அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தமிழக அரசியல் களம் நகர்ந்திருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் ஒரு வலுவான எதிர்க்கட்சியோ அல்லது ஒரு வலுவான மாநிலத்தை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்சிக்கான வேக்கண்ட் இருக்கு அப்படிங்கிறத அண்ணாமலை உணர்ந்து தான் இந்த முடிவை நோக்கி நகர்ந்திருக்கிறார் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி மிக முக்கியமா இதுல நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, அரசியலை பழக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பிரதானமான விஷயமா சொல்றாரு. எல்லாரும் வரணும், இளைஞர்கள் வரணும், தன்னார்வலர்கள் வரணும். அப்படி வரக்கூடியவங்களுக்கு இந்த அரசியல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பக்குவப்பட்ட ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்துல் கலாம் பெயர்ல கோவையில் ஒரு பயிற்சி மையம் உருவாக்கி அதுக்கு தேவையான பயிற்சிகள் அங்கே வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது ஒரு சரியான நேரத்தில் கட்சியாக மாறும் அப்படிங்கிற ஒரு உறுதியையும் அண்ணாமலை கொடுத்திருக்கிறாரு. ஏபிஜே அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய பேரில் கோயம்புத்தூரில் வீத லீடர்ஸ்க்கு கீழே நாம் பாலிடிக்ஸில் எத்திக்ஸ்க்காக ஒரு சென்டர் ஆரம்பித்து வருகின்றவங்க எல்லாமே இதுக்குள்ளே ட்ரெயின் ஆகி தான் வெளியே வருவாங்க. அரசியலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டிலிருந்து பாஜக மீது பிரதானமான ஒரு எதிர்ப்பை தான் இதுவரைக்கும் திமுக முன்வைத்திருந்தது கடந்த காலங்களில். தற்போதைய சூழலில் தாவேக்கு பொறுப்பேற்ற பிறகாக கூட பல விஷயங்களில் எதெல்லாம் அவர்களுக்கு முரண்பாடு இருக்கோ அது குறித்த கருத்துக்களையும் முன்வைத்து வருகிறார்கள். ஆனால் அண்ணாமலை தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக போலத்தான் பாஜகவையும் இனிமே ஒரு கட்சியாக பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு அரசியல் பக்குவத்தை தன் தரப்பிலிருந்து அவர் முன்வைத்ததாக இருக்கிறது. ஒருவேளை அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுது எப்படி தன்னை சார்ந்து வரக்கூடிய இளைஞர்களை அண்ணாமலை வழிநடத்த போகிறார், அந்த அமைப்பு அப்படிங்கிறது எது போன்ற ஒரு தாக்கத்தை மக்கள் மத்தியில் உருவாக்க இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. தன்னுடைய புதுக்கட்சி அறிவிப்பு மட்டும் இல்லாமல் உடனடியாக அது தொடர்பான ஒரு லிங்கையும் அவர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. வி த லீடர் அப்படிங்கிற லிங்க் மூலமாக யாரெல்லாம் அந்த அமைப்பில் இணையணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இணையலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த லிங்கை ஷேர் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 6 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அதில் சேர்ந்திருக்காங்க. இது நம்ம இயக்கம் அப்படிங்கிற பெயரில் தான் அந்த உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறது இணையதள முகவரி மூலமாக நடந்து வருகிறது. இப்போ என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஏற்கனவே தமிழகத்தோட அரசியல் களத்தில் விஜய் ஒரு புதிய பாதையை வகுத்து இளம் தலைமுறையினரோட ஏகோபித்த ஆதரவோட ஆட்சிக்கட்டில் அமர்ந்திருக்காரு. இந்த சூழல்ல தான் ஏற்கனவே இளைஞர்களோட வட்டாரத்தை தன் பக்கம் வைத்திருக்கக்கூடிய அண்ணாமலை தமிழக அரசியல்ல ஒரு புதிய சக்தியாக உருவெடுப்பாரா, அவருடைய புது கட்சி அப்படிங்கிறது அரசியல் களத்துல ஒரு புதிய ஆட்டத்தை ஆரம்பிப்பதற்கான தொடக்க புள்ளியா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கிறது. இது குறித்த எல்லா விவரங்களும் காலப்போக்கில் தான் நமக்கு தெரிய வரும்.